குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. அது வர்றவங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? நம்ம ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக இருந்திருப்போம். ஆனால் அவங்க நம்மளோட பாசத்தை புரிஞ்சுக்காம நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படுற வழியை நம்ம யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி அந்த சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட அவங்கள எதிர்காலத்தில் நம்மளை மாதிரி அவங்களும் நம்ம இப்போ படுற வழி அவங்களும் படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்கள கண்கலங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். நல்லவங்களாக இருக்கிறது நல்லதாங்க, ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் நல்லவங்களாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது ஆபத்தாக போய் முடிஞ்சிடும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வார்த்தையோ வாழ்க்கையோ அது முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம முடிச்சிடணுங்க. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அர்த்தமற்றதாக போயிடும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்மளை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணினாலும் என்ன சொன்னாலுமே தப்பாக தாங்க புரியும். நம்மளோட உண்மையை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் எப்போவுமே நம்ம நிதானத்தை இழந்துடவே கூடாதுங்க. நிதானத்தை இழந்துட்டோம்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பிரிவுகளும் அதிகமாக தான் இருக்கும். கோபத்தில் இருக்கிற உண்மையான வழியை விட பேசுகிற வார்த்தைகள் தான் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லைன்னு எப்போவுமே வருத்தப்படக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளை நம்பி பல பேர் இருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஒருத்தர் கூட பல வருஷம் வாழ்ந்தாலுமே அவங்க நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கணுங்கிறது அது முட்டாள்தனங்க. ஏன்னா நம்ம என்னதான் உண்மையான நேர்மையாக இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கலை அப்படிங்கும்போது அவங்க உண்மையானவங்கள இருக்க முடியாது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து யார் நம்மளை தேவையில்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து கெத்தாக வாழ்ந்து காட்டணுங்க, சரிங்களா? நம்மளோட தேவையில்லைன்னு முடிவு பண்ணிய பிறகும் அவங்கக்கிட்ட அவங்க கூட கனெக்ஷனில் இருக்கணும்னு நம்மளுக்கு தோணுது, நம்ம மனசு சொல்லுது அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு. அவங்க என்னதான் அவங்க நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு போனாலும் அவங்களுக்கு எப்போ பார்ப்போம், அவங்க கூட எப்போ பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது உண்மையான அன்பு. நம்ம அவங்க மேலே வச்சுருக்க உண்மையான அன்புங்க, சரிங்களா? அன்புக்கு எப்போயுமே எதையுமே எதிர்பார்க்கணும்னு தோணாது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே அவங்களுக்கு இருக்காது. நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை தப்பாக புரிஞ்சு வச்சு இருந்தால் நம்ம என்ன பண்ணினாலுமே என்ன செய்தாலுமே அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும், சரிங்களா? அதாவது அவங்கள விட்டு ஒதுங்கி போகிறது தான் நமக்கு நல்லது. எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது, அது பெரிய முட்டாள்தனங்க. அப்படி நினச்சோம்னா நமக்கு மன அழுத்தம் தான் அதிகமாகும். அதனால உடம்புல மனசுலையும் ரொம்ப பிரச்சனைகள் தான் அதிகமாகும். இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த உறவாக இருந்தாலுமே கண்ணாடி அல்லது நம்மளோட நிழல் போல் இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணாடினா நம்மளோட உண்மையான முகத்தை மட்டும்தாங்க காட்டும், அதுக்கு நடிக்க தெரியாது. போல் நிழல் அப்படிங்கிறது நம்ம எங்கே போனோம், நல்ல விஷயத்துக்கு போனாலும் சரி நல்லதாக காட்டும், கெட்ட விஷயத்துக்கு போனால் கெட்ட மாதிரி தான் காட்டும். நம்மளோட நிழல் நம்ம போகிற பக்கம் நம்ம கூடவே செய்கிற செயல்களும் நல்லது செஞ்சோம்னா நல்லதே நடக்கும், அதே கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கு கெட்டது மட்டும்தாங்க நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம எல்லாருமே எல்லையை மீறும்போது தான் கண்ணீரும் கவலையும் அதிகமாகும். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லார்கிட்டையும் நம்ம க்ளோஸாக பழகணும்னு பழகக்கூடாது. அப்படி பழகிட்டோம்னா அதனால நம்மளுக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் தான் அதிகமாகும். யாராக இருந்தாலுமே ஒரு லிமிட்டோட இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. எவ்வளவு கஷ்டம் கவலையில் இருந்தாலுமே ஒரு சிலர் முன்னாடி நம்ம கண்ணீர் விட்டு அழவே கூடாதுங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு கேலியும் கிண்டலுமா நம்மளை பேசுகிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிருங்க. மற்றவர்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் நம்ம அவங்கள யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம், சரிங்களா? அதே மாதிரி நம்மளை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்களே அவங்க எந்த இடத்துலையும் நம்மளை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு தெரியாத மாதிரி போயிடுவாங்க, சரிங்களா? நம்மளை யார் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ நம்ம எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்க உங்கள்கிட்ட இருந்தாங்க, உங்கள் கூட இருக்காங்க, அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்துறாங்க, இழந்துறாங்க. நம்மளை புரிஞ்சுக்காதவங்க நம்மளை பற்றி கவலைப்படவே மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எல்லார்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுத்து தான் பேசுவாங்க, நம்மளை இழிவாக பேசுவாங்க, இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம
புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட நம்ம இருக்கணும்னு தோணாது. அவங்கள விட்டு நம்ம விலகி வர்றது ரொம்ப நல்லது. யார் நம்மளை தேவையில்லைன்னு சொன்னாலும் அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. நம்மளை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிய பிறகும் அவங்களோட கனெக்ஷனில் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது அது உண்மையான அன்பாக தான் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா அவங்கள விட்டு நம்மளால் அவங்க நம்மளை விட்டுட்டு போனாலும் அவங்கள நம்மளால் மறக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது உண்மையான அன்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நம்ம கஷ்டத்தையும் கவலையும் மறக்கணும்னா நம்ம லிமிட்டோடு இருக்கிறது நமக்கு நல்லது. நம்மளை புரிஞ்சுக்காதவங்க நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தாலுமே நம்மளை நடிக்கிறோம்னு சொல்லிட்டு காயப்படுத்துவாங்க. அது அப்படி இருக்கிறவங்கள்ட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. என்னன்னா, இன்னைக்கு நீ என்னைய நான் உங்கள்கிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்காம நீ என்னை காயப்படுத்திட்டு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிற. எதிர்காலத்தில் நீ யார்கிட்டயாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்ப. அப்போ உன்னை அவங்க புரிஞ்சுக்காம நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போகும்போது தான் நான் இன்னைக்கு படுற வலியும் வேதனையும் நான் அன்னைக்கு உனக்கு தெரியும். அதுவே உன்னைய கண்கலங்க வச்சிரும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துடுங்க. அவங்கக்கிட்ட வேறு வார்த்தை எதுவுமே பேசாதீங்க. இதுவே அவங்கள வேதனைகளை புரிய வச்சிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லார் வாழ்க்கையிலையும் யாரையும் எப்போதுமே நம்பக்கூடாது. சப்போஸ் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து நம்ம கூடவே அன்பாக பாசமாக இருக்கிறாங்க இருந்துட்டு திடீர்னு ஒரு சில நேரத்தில் ஒரு சில சூழ்நிலையில் நம்மளை விட்டுட்டு நம்மளோட அன்பை புரிஞ்சுக்காம நீ நடிக்கிற, நீ உன்னோட குணம் எனக்கு தெரியும், நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்னைய ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அன்பை புரிஞ்சுக்காம நம்மளை விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்பயுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக கொண்டு போக முடியும். அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற நினப்பை நீங்கள் கொண்டு வாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் முக்கியமானதாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் என்ன சொல்ல வரேங்கிறத புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.